நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். என்னதான் நம்மளுடைய ராசி பலனை நிறைய சோர்சஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க நினைச்சாலும் புதியகம் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு நாளும் நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது ஸ்பெஷல் தானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கிறார் உங்கள் அபிமான ஜோதிடாச்சாரியார் திரு மகேஸ்வர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வணக்கம். இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டென்ஷன் என்னன்னா பசங்களுக்கு எக்ஸாம் சீசன் சார். இந்த வித்தின் ஒரு 2 monthsல எக்ஸாம் வருது. ஆனால் ரிவிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜான்வரிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். 10th போர்டு, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 12th போர்டும் நடக்குது. பசங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க நல்லா படிக்கணும், நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், படித்ததை மறக்கக்கூடாது, எக்ஸாமில் கிளியராக எழுதிட்டு வரணும், நல்லபடியாக எக்ஸாம் முடிக்கணும், ரிசல்ட்ஸும் சூப்பராக வரணும். என்ன பண்ணலாம்? இந்த ஒரு 10-20 நாளாக இந்த 10 இல்லை ஒரு மாதமானு வச்சுக்கோங்களேன், அப்பாயின்மெண்ட் நிறைய எதுக்கு வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜென்ரலாக திருமணத்துக்கு வரும், இல்லை நோய்க்கு வரும். ஆனால் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இருக்கும். ஃபுல்லாக 2 விஷயத்துக்காக வந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு, எக்ஸாம். சரி. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொலிட்டிக்கல். அடுத்தது எலெக்ஷன் இருக்குல்ல. இந்த 2 விஷயத்துக்காக நான் இந்த வாட்டி நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ், அது இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸாகவே நிறையா இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். நமக்கு வந்து எப்போவுமே சின்ன வயசில் ஒரு இது இருக்கும், சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் போதுமேசா. படிக்கிறது நம்ம படிச்சிருவோம், படிக்கிறது நம்ம குழந்தைகள் நன்னாவே இன்றைக்கி படிக்கிறா. ஏன்னா போட்டி முந்தி மாதிரி கிடையாது. முந்தி ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் போதும்னு நினைக்கிற உலகம் இன்றைக்கி அப்படி இல்லை. .1 அவங்க வந்து மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிக்கும் பொழுது பிள்ளையாரை வணங்கிட்டு சரஸ்வதி அம்பாளை வணங்குறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாரை போய் ஒரு சுற்றிட்டு வர்றது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண தேன் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைகள் தூங்கினதுக்கப்புறம் அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதிங்கிற மந்திரம், இது நிறைய பேருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்கு. நம்ம வருஷம் ஒரு எக்ஸாம் டைம்ஸில் இது சொல்லிட்டு வரோம். ஒரு பெரிய ஸ்கூல்லேயே ஒரு பெரிய ஹோமங்கள்லாம் அந்த குழந்தைகள்லாம் நல்லா வரணும்னு சொல்லிட்டுலாம் முந்தியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட ஒரு சமயம் இது. அதனால் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறதுக்கு சரஸ்வதி அம்பாலும் அயக்ரீவரும் வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. அம்மா அப்பா தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி விடிய டீ வச்சு கொடுத்துட்டு விடிய முழிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துட்ருக்காங்க குழந்தைகள் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய பலனையும் கொடுக்கும். மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தென்காசி மாவட்டம். யாருக்கா கேட்குறீங்க? பையனோட பேர், வயது சொல்லுங்கம்மா. பேர் ஆறுமுகம். 1996 பிறந்தாங்க. சரி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி திருவாரூர் நட்சத்திரம், மீன ராசி, மீன லக்கணம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க? பையன் திருமணமாகி பொண்ணு இல்லை, திரும்ப திருமணம் பண்ணா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, அந்த பொண்ணு திரும்ப வருமா, எப்படி அப்படிங்கிறது. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஓம் நம சிவா. வணக்கம்மா. அதாவது வணக்கம் சார். இவங்க கேட்ட கேள்வி வந்து திருமணம் ஆகி தடங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் திருமணம் ஆகிடுச்சு, அந்த வாழ்க்கை நல்லா இல்லை, திருப்பியும் வேற திருமணத்துக்கு ஜாயின் பண்ணுவாங்களா, இல்ல செகண்ட் மேரேஜ்க்கு வாய்ப்பு இருக்கா, என்ன நடக்கும்னு கேட்க. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி தாமா சொன்னீங்க? ஆமா, மீன லக்னம். மீன லக்னத்தில் பிறந்து இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டது ரீயூனியனுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்குமா. ராகு கேதுவுக்கு அபிஷேகம் ஒரு 90 days பண்ணுங்க. அதே மாதிரி திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வாங்க. நான் கூட 2ஆம் தேதி 3ஆம் தேதி திருநள்ளாறில் இருப்பேன். ஏன்னா பயிற்சி வந்து 6ஆம் தேதி வந்து இருக்குது. வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வந்து 6ஆம் தேதி காலையில் 8:26க்கு பயிற்சி ஆகுது. 2ஆம் தேதி ஜோதிட மாநாடு ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. முதல் நாள் 2ஆம் தேதி, அடுத்த நாள் கிரகணம் இருக்குது. அதனால் காலையிலேயே வந்து 3ஆம் தேதி காலையில் வந்து முடிகிறது. ரொம்ப விசேஷமாக இருக்குது. திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். விவாக தோஷங்கிற தோஷம் ஜாதகத்தில் இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும். திருமண ஸ்தானங்கள் பிரச்சனை, நம்ம மேலே தப்போ இல்லை அவங்க மேலே தப்போ, நம்ம வந்து அதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் நம சிவாய். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது? 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 20/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசரோட மாசி மாதம் 8ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாத நட்சத்திரம் இரவு 9:19 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி மாலை 3:53 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் இரவு 9:19 வரை, பின்பு பூர்வ நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது.
நல்ல நேரம் காலையில் 9 to 10, 10 to 12 ராகு காலம், 3 to 4 யமகண்டம். இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்கள், நல்ல அற்புதமான தினம் இன்றைய தினம். பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் மாற்றம், பிரயாணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாக இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் நடக்கும், நடக்காமல் இருக்கும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். நினச்ச காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி ஃபுல்லாக தொழிலுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். சில தடங்கள்லாம் இருக்கும், பட் யூ வில் கெட் சக்ஸஸ் இன் தட். சில தடங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள். தடங்கள் என்னென்னு பாருங்கள். அதாவது நபர்கள் மூலமாவா இல்லை அந்த சப்ஜெக்ட் மூலமாவா? சப்ஜெக்ட் மூலமானா உங்களால் சமாளிக்க முடியும். நபர்கள் மூலமானா அந்த நபர்கள்ட்ட தொழில் ரீதியான விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக வரும். சில முக்கியமான போஸ்டிங்களை எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல பேர் கெட்ட பேர் ரெண்டெண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இரண்டுமே கலந்தாப்பில் போகும். ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகங்கள்லாம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கா வீக்காக இருக்கான்னா வீக்காக இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சில முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது அஸ்ட்ராலஜர்ட்டையோ ஒரு வெல்விஷர்ட்டையோ கேட்டுண்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மட்டும் இல்லை, ஒரு இன்னொரு 10-15 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ புதுசாக தொடங்குற விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற விஷயம் உங்களுக்கு சாத்தியமாக மாறும். ஃபேமிலியில் பேசும்போது கவனம் தேவை, பண விஷயத்தில் கவனம் தேவை. வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பலம் இல்லை, சந்திராஷ்டமம் இருக்குது. மகம் பூர நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யாராவது உங்களை பற்றி ஆப்போசிட்டாக பேசினாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா பெருசாக காதில் வாங்காதீங்க. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சந்திராஷ்டமம் வந்து நின்று ஒரே டான்ஸ் ஆடும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா சாதகமாக இருக்குது. வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்குது, திருமண காரியம் சாதகமாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஜாதக சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரயோஜனமாவீங்க. அது உங்களுக்கு உண்டான பலன். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் இந்த மனப்போராட்டம்னு சொல்லுவாங்க. எமோஷ்னல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம், அதை நீங்கள் செலவு பண்ணுறது யாருக்காக இதெல்லாம் இந்த ஒரு கேள்வி இருக்கும் பார்த்திங்களா. இங்கே வந்து ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே ஒரு விஷயங்கள் இருக்கும். எல்லாரும் உண்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எல்லோரும் போலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சக்தி மட்டும்தான். ஒன்று குரு வழிபாடு, இன்னொன்று தெய்வ வழிபாடு. இது ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா இன்றைய தினம் அந்த குழப்பம் வந்து உங்களுக்கு போயிடும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இந்த முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதை நீங்கள் விடாது இது பண்ணிக்கோங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயத்தில் இந்த லீகல்லாம் செக் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்கும். பொருட்கள் வாங்குறதுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். மனக்குழப்பம் இருக்கிற விஷயத்தில் எதுவுமே செயல்படாதீங்க. ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார், ரொம்ப கிறிஸ்டல் கிளியர், நான் ஜெயிச்சிடுவேன், கண்டிப்பாக அந்த காரியம் 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு விஷயம் குழப்பமாய் தான் சக்ஸஸ் ஆகும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் பொருட்களை அப்படியே நம்ம போட்டு வச்சுட்டோம்னா அதில் காணாமல் போயிடுத்து, ஐயோ காணாமல் போயிடுத்து, எப்போ எடுத்தேன்னு சொல்லி தப்பு இல்லை, இவா எடுத்தா அவா எடுத்தா சொல்லி நம்ம தப்பு அங்கே வச்சது, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா தன்வந்திரி பகவான் வழிபாடு. ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு பிரயாணம் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாதக ரீதியாக தசாபுத்தி நல்லா இருந்தால். சில பேருக்கு யூஸ்ஃபுல்லே இருக்காது. சும்மா கூப்பிட்டாங்க, நான் பாட்டுக்கு போனால் கடைசியில் திருப்பதி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னுவீங்க. அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நிறையா மற்றவங்களுக்கு பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனம். இந்த 2 விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். எழுத்துப்பூர்வமாக இருக்கிற எல்லா சக்ஸஸும் உங்களுக்கு இருக்குது. ஃபோனில் ஒரு காரியத்தை சீக்கிரம் முடித்து அதன் மூலமாக லாபங்கள் கூடி வரக்கூடியது. ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, பாட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. வெளிநாடு வாய்ப்புகள் கூட இருக்குது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு தான். கும்பராசி நண்பர்களுக்கு மனசஞ்சலம்னு சொல்லுவாங்க. மனசஞ்சலம் ஒரு விஷயத்தில் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு சக்ஸஸ் பார்த்தவங்க, ரிப்பீட்டடாக ஒரு தோல்வி பார்த்தாங்க, ரெண்டுக்கும் நடுவில் இருந்து இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்து மைண்டில் இருக்கும். ஃபேமிலிலேயோ அல்லது தொழிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும். அதில் வந்து ஒரு கிளியர் வரும், கவலைப்படாதீங்க. குரு வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு. எல்லா கிரகங்களும் உங்கள் வீட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் உங்கள் வீட்டில் இருக்குது. அந்த 5 கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கங்காட்டி இந்த குழப்பம். மற்றபடி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு தான் சாதகமாக வரும், கவலையே பட வேண்டாம்.
கணவராக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு மாற்றம், அதாவது இன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் ரேவதி, அந்த நட்சத்திரம் சந்திரனதில் போகிறங்காட்டி நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாவீங்க. வளர்பிறையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா தசமிக்கு அப்புறம் தசமிக்கு முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் பின்னாட்களில் பார்ப்போம். ஸோ ஆக பொதுவாக இன்னைய தினத்தில் குழப்பம் இல்லாத எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ். எப்படி தனுசு ராசிக்கு சொன்னால் அதே மாதிரி குழப்பம் இருந்துன்னு அந்த காரியத்தை அப்படியே கைவிட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சார், மைண்டே தெளிவாக இருக்குது, அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். என்னமோ தெரியல சார் ரொம்ப அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனியாக உட்காந்து கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லுங்கள். யாரை பற்றியும் நீங்கள் பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான இன்றைய பலன். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ரேவதி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? மேலூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணு கல்யாணம். சரி, பொண்ணோட பேர் வயது சொல்லுங்கள். பொண்ணுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 9/6/97. 97 பிறந்திருக்காங்க. பொண்ணோட பேர் சொல்லுங்கள். பேர் ஆர்த்தி. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? உத்தர நட்சத்திரம், கடல் ராசி, ரிஷப லக்னம். சரிம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம், தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஓம் நம சிவா. வணக்கம்மா. வணக்கம் சார். என் நட்சத்திரம் சொல்லுங்கள் இன்னொரு தடவை. பூச நட்சத்திரம், கடக ராசி சார், ரிஷப லக்னம். ஓகேம்மா, ரிஷப லக்னம். என்ன கேள்விம்மா உங்களுக்கு? சார் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகல, தள்ளிட்டே போகுது. திருமண விஷயங்கள் தட்டி போயிட்டே இருக்குது, கரெக்டா? ஆமாம் சார். சரிம்மா, இப்போ இருக்கிற கிரகம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது திருமண ஸ்தானத்துக்கு உண்டான பிளானட் பார்த்தீங்கன்னா இப்போது சரியில்லாத இடத்துல இருக்குது. இன்னொரு 45 நாள் எடுக்கும். 45 டேஸ் மேலே நமக்கு அந்த டைம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து வருது. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் நான் சொல்கிறது எப்போவுமே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவசரமாக வீடு கட்டினார், ரொம்ப அவசரமாக கதவு வாங்கி வச்சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாள் 20 நாளில் அந்த கதவு பூட்ட மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ரிப்பேர் கூப்பிட்டாரு. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கதவு அப்படி தொங்கி விழுகுது, செவர்லாம் இது விழுந்தது. ஏன்னா அவர் அவசரமாக பண்ணது காரணம்தான். இன்னொரு 45 டேஸ் பொறுத்து அதுக்கப்புறம் ஒரு சுயம்பரா பார்வதி ஹோமம் எங்கேயாவது நடந்தால் போய் கலந்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெத்தலையில் மஞ்சள் வச்சு டெய்லி குங்குமத்தில் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமஸ்துன்னு அம்பாளை வேண்டிக்கோங்க. அது விரலி மஞ்சள் டெய்லி வெத்தலை குங்குமம் மட்டும் மாற்றுங்க. அந்த குங்குமத்தை பாப்பா கிட்ட விட சொல்லுங்கள். இதை டெய்லி பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? மேடம், பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக கேட்கணுங்க. பையனோட பேர் வயது சொல்லுங்க. பையனுக்கு 27 வயசு மேடம். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், மிதுன லக்னங்க. சரிம்மா, பையனோட பேர் என்ன? நவீன்குமார். உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. வணக்கங்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனுங்க, நீங்க? நல்லா இருக்கேங்க சார். தம்பிக்கு மேரேஜ் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. சரிங்கம்மா, விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், கரெக்டுங்களா? ஆமாங்க, மிதுன லக்னம். அம்மா, ஒரே ஒரு கேள்வி இருக்கு, எஸ் நோ மட்டும் சொல்லுங்க. இப்பதான் வீடு கட்டணும், அல்லது இப்பதான் வீடை இடிச்சு கட்டணும், இல்லை வீடு மாறி இருக்காரு, இல்லை வேலைக்கா இடம் மாறி இருக்காரு, இந்த விஷயங்கள்ல ஏதாவது நடந்திருக்கா? அடுத்து வேலைக்கு வேண்டி மாறலான்ட்டு இருக்கிற அப்படிங்களா? மாறலான்ட்டு இருக்கிறாப்பிடிங்க. விட்டா வேற நல்ல வேலையும் கிடைக்குமாங்க சார்? ஆமா, இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது பொண்ணு பாக்குறதுக்கு வராங்கன்னா அந்த வேலை தான் பிரச்சனையா இருக்கு. ஆமாங்க சார், ஆமாங்க. சம்பளம் எவ்வளவுங்கிற மாதிரி இங்க அதுதான் பிரச்சனை. இங்க ஜாதகத்துல நான் கணிச்சு பார்க்கும்போது 6ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத பிரச்சனை தான். அதனால இப்ப இடம் மாற்றம் பண்றாங்கல்ல, இத ஃபர்ஸ்ட் விஷயமா வச்சுக்கோங்க. சரிங்க. அதாவது வேலையை ஸ்ட்ராங் ஆக்குங்க, ஓகேங்க. தானா திருமண காரியம் கைகூடும். சரிங்களா? நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எனக்கு தெரியல. ராகு கேதுக்கு மட்டும் திருநாகேஸ்வரம், காளகஸ்தி ஏற்கனவே போயிட்டு வந்திருந்தாலும் திருப்பி இன்னொரு தடவை போயிட்டு வாங்க. மாசாணியம்மன் கோயிலை வேண்டிக்கோங்க, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நமசிவா. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. சார், யாத்திரை அடுத்ததா எந்த இடத்துல? காசி. சூப்பர். 3 நாள் தான். காசி, திருவேணி சங்கமம், கயா, 3 நாட்கள் தான் இந்த யாத்திரை. ரொம்ப ஷார்ட்டாக போயிட்டு வருது. நிறைய பேர் இந்த வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளைட்டு திருப்பி ஃப்ளைட்டில் வந்துடுறது. 3 நாள் தான். சப்போஸ் நான் யூஎஸில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன், எனக்கு பித்ருக்களுக்கு பண்ண முடியாதுன்னா அங்கே இருக்கக்கூடிய போஜனம் சொல்லி இருக்குது, சரி, அன்னதானம் இருக்குது, அதில் வந்து கலந்துக்கலாம். ஸோ
ஸோ அதுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர் 9790991004 7397394829 இந்த நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே, சீக்கிரமாக புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா போன வாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைனலாக லாஸ்ட்டாக புக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரேட் ஏறிடும். ஏன்னா ஃப்ளைட் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆயிடுது. கடைசி நாட்களில் எப்போவுமே இது பண்ணக்கூடாது. அதனால் முன்னமே புக் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காசி யாத்திரை இந்த 3 நாள் யாத்திரை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் எப்படி சார் பிளான் பண்ணுவீங்க? இப்போ எவ்ரி இயர் வந்து இந்த இயர்க்குள்ளே நான் புதுசாக லான்ச் பண்ண போகிறோம், இல்லை இப்படிலாம் பிளான் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணிடுவீங்களா? அதாவது எனக்கு ஒரு சும்மாவே இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து யோசிப்பேன். 360 டிகிரி வந்து ஏதோ ஒரு பிரயோஜனமாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, நான் உண்மையாக மனசில் தோண்டின்னு இருக்கக்கூடிய ஒரு இது சொல்கிறேன். மகாலட்சுமிக்கு கொலகாப்பூர் மகாலட்சுமி, சரி, இந்த கோயிலுக்கு வந்து இந்த வருஷத்தில் பிளான் பண்ணணும். உண்மையாகவே எனக்கு வந்து யோசனை இருக்குது. எந்த டேட்டுன்னு எனக்கு தெரியாது, பட் மனசில் இருந்துட்டுருக்கேன். மனசில் வந்து இதை தோடிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய எண்ணங்களை வந்து அந்த 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 சாமியினுடைய தரிசனம் அந்த கண்ணுக்கு தோன்றது. இப்போ நீங்கள் கேட்டங்காட்டி இதை சொன்னேன், இல்லைன்னா இதை சொல்லியிருக்க மாட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, பாருங்க மகாலட்சுமி பற்றி சொல்கிறது பெரிய புண்ணியம். கொலகாப்பூர் மகாலட்சுமி கோயிலுக்கு நிறைய பேர்த்த கூப்பிட்டு போகணும், நிறையா யோசனை இருக்குது. இதை வந்து நம்ம ஆஃபீஸில் சொல்லுவோம், அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. போன வாட்டி நீங்கள் அந்த எந்த ப்ராடக்ட் கேட்டிங்கல்ல, அந்த குபேர காயின்னு சொன்னா, குபேர காயினுக்கு எக்கச்சக்கமாக பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பர், நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டு சில பேர், சார் நீங்கள் சொன்னீங்களே ரொம்ப நல்லாயிருக்கு, இதே மாதிரி சொல்லுங்கள் சார், நாங்கள் அந்த சங்கெல்லாம் வாங்கினோம், அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார், அது சொல்லுங்கள் சார். ஏன்னா திருவண்ணாமலையில் வச்சு நம்ம வந்து சங்காபிஷேகம் பூஜை பண்ணதை முந்தி ரெகுலராக மாதம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் இது வந்து சொன்னாங்க. சிறப்பு சார். பிரசன்னம் சார், பிரசன்னம் பிரசன்னமாக டேட் வந்து கிடைக்கிறது இல்லை, நம்ம அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்னு கிடைக்காது. ஏன்னா என்னென்னா ஒரு இத்தனை தான் பிரசன்னம் பார்க்க முடியுது, அதனால் பிரசன்னம் கிடைக்கிறது இல்லை. நாடி அஸ்ட்ராலஜியில் 7 கிடைக்கணும். ஏற்கனவே நான் போன வாரம் சொன்னது தான். புக்கிங் இருந்து, ஆனால் பொறுமை நிறையா இருக்கணும். இருந்தால் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். யாருக்கு எந்த மெத்தடில் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறதா இல்லை அவங்க டிசைட் பண்ணுறதா? ஜாதகத்தை எடுத்தோன்னு தோணுது. அந்த ஹாரோஸ்கோப் எடுத்தோன்னு ஒரு பலன், ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாரோஸ்கோப்பு. ஓகே, நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், மகேஷ் கிட்ட பார்த்தேன் 2 மினிட்ஸில் பார்த்தாங்க. சில பேருக்கு 1 மணி நேரம் பார்த்துருப்பேன், 3/4 மணி நேரம் பார்த்துருக்கேன், 15 நிமிஷம் பார்த்துருக்கேன். டைம் போகிறதே தெரியாது. போன வாட்டிலாம் என்னோட 2 தடவை புக்கிங் பண்ணி நைட்டு வந்து நான் இங்கேருந்து வெளியூர் போகிறத புக் பண்ணி கேன்சல் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணதெல்லாம் இருக்குது. ஓ, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. கேன்சல் பண்ணியிருக்கேன். அவங்க ஹாரோஸ்கோப் ஒரு ஜாதகத்தை பார்க்குறாங்க, 2 நிமிஷத்துக்கு மேலே பலன் வர மாட்டேங்குது. ஏன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டான விஷயமா இருக்குது. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ், அந்த ஹாரோஸ்கோப் எடுத்தால் எந்த டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி பார்க்கணும், அதாவது கடவுள் கொடுத்த விதி தான் நான் சொல்ல முடியும். நிறைய பேர் என்னோட ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில், சார் இத்தனை மாதம் வெயிட் பண்ணேன், பட் நீங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு வந்தது சார், நான் வந்து ஜெயிச்சிருவேன், இன்னிலேருந்து தான் கடவுள் எனக்கு நல்ல மாற்றம் கொடுத்தவங்கன்னு சொல்லவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப என்னை நம்புறவங்க, ரொம்ப இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருந்துட்டுருக்காங்க. ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு சொல்லலாம். என்னோட ஒரு 2 வார்த்தை இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அஸ்ட்ராலஜிங்கிறது அதுதான்மா. கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் வந்து 2 மணி நேரம் செக் பண்ணுறத விட இந்த இடத்துல தான், இந்த பாயிண்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த பிளாக்கை வந்து ரிலீவ் பண்ணணும். மிக்க நன்றி சார். இன்றைய நேரலையில் எங்களோட இணைந்து கொண்டு நல்ல ஒரு குழந்தைங்க படிப்புக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாமர் மகேஷ். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.